சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா, பாதி நிதியை வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தால் அதை முடக்கிட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் கண் துடைப்புக்காக பல கிறிஸ்துவ அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஏழைகள் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாராட்டி பேசினார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி திடீர்னு இப்படி தன்னிச்சையான கொடுங்கல் சட்டத்தை கொண்டு வந்தால் குறிப்பாக பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. நிதி தருவதற்கு முன்வரக்கூடியவங்க அச்சுறுத்துகிற மாதிரியும் பிரிவுகள் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாமல் போனால் அரசால் அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல், அரசியலமைப்பு வழங்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற, தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால் இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால் இந்துக்களும் தான் அதிகம் பயனடைகிறாங்க. மதவரி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. இந்தியா மேலே உலக அளவில் அழிக்க முடியாத களங்கத்தை இந்த சட்டம் ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதில் அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சிக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை குடியுரிமை திருத்த சட்டம்